ஆள் தேவைப்படுது, அதுக்காக சும்மா யாராவது வச்சுக்க முடியுமா? நீ கூட இருந்து பார்த்துக்கலாம்ல. மலேசியாவிலிருந்து வந்த உடனே எல்லாத்தையும் நீ பார்த்துப்ப. நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன், நீ வரல. சரணி, ரொம்ப பெரிய யோசனையோ? மாமா சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அது அந்த வேலையெல்லாம் எடுத்துக்கிறத பற்றியா? ஆமா, அதில் என்ன யோசனை? மாமா சொன்ன மாதிரி நீங்க ஏன் பொறுப்புகளை எடுத்துக்க கூடாது? அதான் அவர்கிட்டயே சொன்னேனே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நான் பார்த்துக்க போகிறேன். அவர் சொல்லலை, நானும் செய்யலாம். அது கேட்குற விஷயம் இல்லைன்னு மாமா சொன்னாரு. அவர் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார்ல. அவர் அப்படி தான் சொல்லுவார் ஜனனி. நானே கூட கேட்டிருப்பேன். ஆனால் நான் ஏன் கேட்கலங்கிறதுக்கு விஷயம் இருக்கு. ஏன் கேட்கல? சரணி, ஏற்கனவே நம்ம கல்யாணத்தினால அவர் கோவத்தில் இருந்தார். சரியாக பேசுகிறதும் இல்லை. சரி, பேசினாலும் பட்டு பட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி தான் பேசுவார். அவர் உன்னை ஏற்றுக்கவே இல்லை. உன்னால தான் எல்லா கெட்டதும் நடக்குதுன்னு அவர் நம்பினார். இப்போ நீயே சொல்ல, அந்த நேரத்தில் நான் போய் அப்பா அந்த கம்பெனி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, அவர் சம்மதம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றதும் சரிதான். அதான் நான் கேட்கல. இல்லைன்னா எனக்கு என்ன, அவர் என் அப்பா ஜனனி. எனக்கு கேட்கறதுல என்ன தயக்கம் இருக்கு சொல்லு? சுச்சுவேஷன் வேற சரியில்லை, அது அவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரு. உண்மையை சொல்லு. நான் அவர் சொன்ன மாதிரியே உன் பின்னாடியேவா இல்லைனாலும் சுற்றிட்டு இருந்தேன். அவருக்கு அப்படி தோணி இருக்கு. மோட்டர் பிரச்சனை வந்தப்போ அவர் சொன்னார், நான் போலையா? அவருக்கு நம்ம கல்யாணம் பிடிக்கல, அது சரியாகட்டும் நான் விட்டுட்டேன். சரி, இப்ப கேட்கலாம்ல, அவரே தானே சொல்றாரு. நான் கேட்டாது சரியா வருமானு எனக்கு தெரியல. சரி, வரணும். நீங்க பொறுப்புக்கு வரணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். மாமா சொன்ன மாதிரி சிவா அம்பலத்தாருன்ற பேரை நீங்க போட்டுக்க கூடாது. அதை நீங்க அடையணும். மக்கள் உங்களை தேடி வரணும். சரி, இவ்வளோ சொல்ற, நான் அவர்கிட்ட கேட்குறேன். முக்கியமான விஷயம், அந்த செங்கல் சோலையை நீங்க தான் பாத்துக்கணும். எதுக்கு யோசிக்கிறீங்க? நீ சொன்னா அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க சொல்கிறேன். அது சொன்னதுனால ஐயோ, சொன்னதுனால அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு கத்தனம் போல இருந்துச்சு. ஐயோ, என்ன ஒரு மொமெண்ட். அதே மாதிரி நீயும் ஏதோ எக்ஸ்பெக்ட். ஹலோ ஹலோ மேடம். பாட்டி, நேருக்கு நேரா வந்து நின்னா மரியாதை இல்லைங்கிறது அர்த்தம் இல்ல. மாமா, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. உங்க மதிப்பு தெரிஞ்சு நடந்துக்கணுங்கிற அக்கறையும் இருக்கு. ஒரே நாளும் உங்க மதிப்பும் மரியாதையும் குறையிற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். அப்புறம் எதுக்கு சிவாவை கல்யாணம் பண்ணலாம்? மாமா, நான் சாதாரணமா தான் பேச வந்தேன். ஆனா பேச விடாம சிக்கலாக்க பாக்குறாங்க. யாரு? நானு கயிறு கட்டையை கொண்டு வந்து அடிக்க போறேன் பாரு. மாமா, நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, சிவா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு. மலேசியால இருந்து வந்ததும் சிவா பொறுப்பா வேலை செய்வாருன்னு நீங்க எதிர்பார்த்து தானே சொன்னீங்க. அவரு வேலை பார்க்க தயாரா இருக்காரு மாமா. அவருக்காக நான் கேக்குறேன், வேலை கொடுங்க மாமா. உங்களுக்கும் சும குறையும், சிவாக்கும் பொறுப்பு வந்த மாதிரி இருக்கும்ல. அதனால செங்கல் சோலைய பாத்துக்கிற பொறுப்ப அவருக்கு கொடுங்க மாமா. அவரு நல்லா பாத்துப்பாரு. அடி பாவி, செங்கல் சோலை வேணுமாமே? யார் சொத்தை யார் ஆட்டைய போட பாக்குறது? அண்ணி, உன்னோட அடிமடியிலே கை வச்சுட்டா டக்குன்னு கலாச்சி விட்டுரு. ஏன் வேற வேலையே இல்லையா? செங்க சூழ வேலையே தான் வேணுமா? என் வீட்டுக்காரத பத்திரமா பொறுப்பாதான் பாத்துக்கிறாரு. அதனால செங்கல் சூழ வேலையெல்லாம் வேணாம். அத மறந்துருங்க. நீயும் உன் புருஷனும் வேற ஏதாவது வேலை ட்ரை பண்ணுங்க. இதான்
மரியாதைய மதிக்கிற லட்சணமா? இதா உன் பொண்டாட்டிய உள்ள கூட்டு போ. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. விசாலாச்சி, இதுக்கு மேல ஒண்ணும் பேச வேண்டாம். உன் மருமகளை கூட்டிட்டு போ. ஜனனி, நான் சொன்னேன்ல வேண்டாம். உன்னால பாரு அவங்க எப்படி பேசுறாங்க. வந்துடு, நம்ம போயிடலாம் வா. ஏன் எல்லாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? நான் என்ன இப்ப தப்பா கேட்டுட்டேன்? தப்புதான் ஜனனி, இந்த விஷயத்துல நீ தலையிடுறது தப்புதான். சிவமாமாவுக்கு வேணும்னா அவரு பேசிக்க போறாரு. நடுவுல நீ யாரு? இப்படி உங்களுக்கு பேச உரிமை இருக்கும்போது அவரோட வைஃப் நான் பேசக்கூடாதா?